வந்து மேரி பண்ணிட்டு இருந்தானே வந்து ஏன் கரிகாலன் கமல்னு போட முடியாது வந்து இதை போட்டால் இவர்கிட்ட ஓட்டு மாட்டு வெளில வந்துருமாண்டா. இப்போ இவர் வந்து என்ன செஞ்சார், பேங்க் மேனேஜரை வச்சு என்ன தொடர்பு கொண்டு ஒரு சின்ன இது ஒன்றுக்கு கையெழுத்து வைக்கணும் அப்படின்னு வந்தேன். நான் ஒன்றுக்கும் ஈடு கொடுக்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாம் வந்து எனக்கு வெளிநாட்டிலேருந்து இந்த கடிதம் கூட வந்து அந்த காசு கொடுத்த அமைப்பு இவர் காசை வாங்கிட்டு மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அவங்க தேடி என்னுடைய தொடர்பு எடுத்து என்னோட வந்து கேட்குறாங்க. எனக்கு ஆதாரம் இல்லாமல் நான் உங்களோட கலைக்க முடியாது. ஒரு தவிசாளர் அடிக்க முடியுமா இதை வந்து? ஏன்னா இந்த கடிதம் அடிக்கும்போது அவர் தவிசாளர் பெரிய சட்ட மேத ரெண்டு கதைக்கிற ஒருத்தர் தமிழக கட்சியில் தங்களுக்கு பிடிக்காத ஆக்களை களை எடுக்கிற ஒரு மேதை இன்றைக்கி இவர் என்னத்தை செஞ்சு கொண்டிருக்கார். தமிழக கட்சிக்கு என்னுடைய விபி ஃபவுண்டேஷனுடைய லெட்டர் ஹெட் ஊடாக அவர்களுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். எல்லாருக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி சிவிக்கையாக கேளுங்கோ, 40 வருஷத்துக்கு மேலே அவர் எங்கே என்ன செஞ்சு கொண்டு கேளுங்கோ, அவருக்கு தெரியும் நான் யாருன்றதை வந்து. யூரியா வீசுறது, மாட்டு வண்டியிலிருந்து சவாரி செய்கிறது, பொருளிலிருந்து தின்ற பழமிஞ்ச போட்டு காட்டாங்க. நான் இன்றைக்கி பொதுச்சாளர்கள் உங்களுக்கு ஒரு சவாலை நான் விடுறேன். நீங்கள் தோட்டு போன ஒரு அரசியல்வாதி, கொழும்புக்குள்ளே ஒரு போய் அங்கே ஒரு பேச்சும் வடகிழக்கில் வந்து இன்னொரு பேசுகிற மாதிரி நிறுத்துதுங்க. முதலாவது அதை தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் புத்திசாலி எங்களுக்கு தெரியும். நீங்கள் மேதினத்தில் என்னத்தை நீங்கள் சொன்னீங்கள் வந்து தட்டி சொன்னியல் வந்து எங்கள் கட்சி ஊழலில்லா கட்சி. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் தமிழரசு கட்சியின் பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் அவர்களுக்கு எதிராக நிதி குற்றவியல் பிரிவின் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விபி ஃபவுண்டேஷன் அமைப்பின் ஸ்தாபகர் இந்திரதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22/5/2026 அன்று முல்லைத்தீவு மாவட்ட ஊடக அமையத்தில் அவர் மேற்கொண்ட ஊடக சந்திப்பின் பொழுதே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்குடன் இயங்கிய விபி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பில் இடம்பெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அந்த அமைப்பினை கையகப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழரசு கட்சியின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளரின் செயற்பாடுகள் தொடர்பிலும் அவர் இங்கு கருத்து தெரிவித்திருந்தார். கரிகாலன் யாராக கேட்டா கரிகாலன் சொல்ல செய்யுங்க சொல்லித்தான் நான் அவரை வளர்த்தேன். நான் வந்து இவர் ஒரு யாருன்னே தெரியாமல் இருந்த ஒருவர் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் நான் இவரை பிரபலப்படுத்தின விதம். மக்களோட பழகுங்கோ, மக்களோட செய்யுங்கோ, இன்னென்ன சேவையில் கொண்டு வாங்கோ, வெளிநாட்டு கட்டமைப்பு போடலாம் கதையுங்கோன்னு சொல்லி முழு அதிகாரத்தையும் கொடுத்துனான். ஆனால் வெளிநாட்டு கட்டமைப்பு கதைச்சவர் வந்து நல்லா செஞ்சிருக்கிறது வந்து நான் பார்த்துக்கூடாது இருக்கிற எவ்வளோ இது அதிகாரத்தவர் இந்த அவர் இதுதான் வெளிநாட்டுக்கு கட்டமைப்போட செஞ்ச லட்சணம் வந்து பாருங்கள். வந்து இதில் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ காட்டிக்கன் இதில் வந்து போட்டுக்கிற வந்து தலைவர் வந்து வேலாயுதம் கரிகாலன், சரிதானே? அடுத்தது வந்து செயலாளர் வந்து யோகசிங்கம் கமல்னி. இவர்கள் வந்து மேரி பண்ணிட்டு இருந்தானே வந்து ஏன் கரிகாலன் கமல்னு போட முடியாது வந்து இதை போட்டால் இவர்கிட்ட ஓட்டு மாட்டு வெளில வந்துருமாண்டா. ஏன்னா வெளிநாடு உள்ளவங்க கேட்பாங்க வந்து என்னது நீங்கள் தலைவர் ஒய்ஃபு கரிகாலன் கமல்னி இருக்கு, அப்போ யார் கேள்வி வைப்பாங்களோ. இவர் வந்து முக்கான ஆள் இல்லை, புத்திசாலியான ஆள். அது தெளிப்படுத்தபடி செஞ்சுக்கிற வழியாக வந்து தவப்பண்ட பேரை போட்டு மனுஷில பேரை போட்டு வழியாக கடிதம் அடித்து அனுப்பிக்கார் அமெரிக்காவுக்கு. வந்து அவங்களும் வந்து அவங்க வந்துக்காங்க, இங்கே முழுத்துக்கு வந்தவங்க வந்து இவரெல்லாம் சந்திச்சோன்னே இவர் டக்கடையெல்லாம் குழுக்கெல்லாம் இவ்வளோ குழுக்கள் இருக்குன்னு சொல்லி அவருக்கு எல்லாம் படமெல்லாம் போட்டு காட்டி அவரும் அதை பார்த்துட்டு ஓகே குழுக்கள் அப்படி தான் எங்கள் அமைப்பு முன்னேறி சென்றது எல்லாத்துலேயும். ஆனால் அந்த டைமில் இவர் எங்கள் அமைப்பில் இல்லை. இவர் அவங்களுக்கெல்லாம் மறைச்சி அவங்க போய் இவர்கள் அந்த கடத்தை அனுப்பினோன்னா 10 லட்சம் ரூபா வங்கிக்கு வந்துட்டு சரியான வந்து. ஆனால் இவருக்கு தெரியாது வந்து வங்கியில் வந்து நான் வங்கியை வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது எப்படின்னு சொன்னால் வங்கிக்கு காசு வரலாம். ஏன்னா உங்களை மனசில் கேட்கலாம், ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணால் வந்து எப்படி வந்து காசு போட முடியும், சிஸ்டத்தில் இராமல் இருக்குது. வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் வங்கியிலேருந்து யாருமே காசுகளை எடுக்க முடியாது, ஆனால் வங்கிக்கு காசு வரலாம், சிஸ்டம் இருக்குது. நீங்கள் போய் பேங்க்கில் போய் கேளுங்க வந்து. இவர் இது அங்கே அனுப்பி இந்த காசு வந்து இறங்கினத உடனே இவர் என்ன செஞ்சவர் வந்து பேங்க்குக்கு போய் காசு எடுக்கிறதுக்கு காசு இவரால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ இவர் வந்து என்ன செஞ்சார், பேங்க் மேனேஜரை வச்சு என்ன தொடர்பு கொண்டு ஒரு சின்ன இது ஒன்றுக்கு கையெழுத்து வைக்கணும் அப்படின்னு வந்தேன். நான் ஒன்றுக்கும் ஈடு கொடுக்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாம் வந்து எனக்கு வெளிநாட்டிலேருந்து இந்த கடிதம் கூட வந்து அந்த காசு கொடுத்த அமைப்பு இவர் காசை வாங்கிட்டு மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அவங்க தேடி என்னுடைய தொடர்பு எடுத்து என்னோட வந்து கேட்குறாங்க. எனக்கு ஆதாரம் இல்லாமல் நான் உங்களோட கலைக்க முடியாது. அப்போ என்ன கேட்டது வந்து என்ன வேணும் முடியும். அப்போ உங்கள்கிட்ட அவர் காசு கேட்டுருந்தால் உங்கள்கிட்ட கடிதம் கொடுக்கத்தானே ஒன்று அமைப்பு ரீதியாக வந்து எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். நான் முதல்ல அதை அனுப்புங்க.
அனுப்ப சொன்னா உடனே அனுப்பினாங்க. இதை வந்து அந்த இது வந்து இந்த காசு கொடுத்த நிறுவனம் ஒரு பெரிய ஒரு நிறுவனம், இஸ் அ மில்லியனர்ஸ். இன்றைக்கு வந்து என்னோட தொடர்பு இருக்காங்க வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வரப்போது இலங்கை தேசத்துக்கு வந்து நான் இப்போ கலைக்கிறது டைம் இல்லை. இப்போ இந்த காசும் வந்து இந்த 2 விஷயத்துலேயும் வந்து இது வந்து மோசடியான. இப்போ விபி ஒரு அமைப்போட தலைவர் ஒரு கடிதம் அடிச்சதை பாரிய குற்றம். இது வந்து ஒரு தவிசாளர் அடிக்க முடியுமா? இதை வந்து ஏன்னா இந்த கடிதம் அடிக்கும் போது அவர் தவிசாளர். அப்போ இந்த தமிழக கட்சி எங்கே பண்ணுது அறிவு வந்து இன்றைக்கு எம்ஏ பெரிய சட்ட மேதை என்று கலைக்கிற ஒருத்தர் தமிழக கட்சியில் தங்களுக்கு பிடிக்காத ஆக்களை களை எடுக்கிற ஒரு மேதை இன்றைக்கி வேறு என்னத்தை செஞ்சு கொண்டிருக்கார் சொல்லுங்க. இப்போ அவைகளுக்கு வந்து சரி அவை சொல்லி நம்ம வந்து நீங்கள் இவ்வளோ கலைக்கிறீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொன்னீங்களோ சொன்ன நான் தமிழக கட்சிக்கு என்னுடைய விபி ஃபவுண்டேஷனுடைய லெட்டர் ஹெட் ஊடாக அவைகளுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். எல்லாருக்கும் தலைவர், பொதுச் செயலாளர், அவருடைய நிர்வாகத்துடைய இமெயில்ஸ் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்ல போய் நம்ம வந்து சொல்லுங்க. அப்போ நீங்கள் இது கிடைச்சும் வந்து நீங்கள் சொல்லாமல் வந்து இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டீங்களோ. இப்போ நான் வீடியோ போடணும் அந்த காசு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. இதை வர உங்களுக்கு என்ன வேணும் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வச்சிருந்தால் நீங்களும் கள்ளர். நான் சொல்கிறேன் இங்கே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி சிவிக்கையாக கேளுங்கோ. 40 வருஷத்துக்கு மேலே அவர் எங்கே என்ன செஞ்சு கொண்டு கேளுங்கோ. அவருக்கு தெரியும் நான் யாருன்றதை வந்து. இன்றைக்கு அவர் என்னோட மதிப்பிச்சு பழகிறதுக்கு காரணம் நான் இருந்த இடம், அந்த இடம் விளங்குதா வந்து. இங்கே வந்து நீங்கள் வந்து வயலில் போய் வந்து யூரியா வீசுறது, மாட்டு வண்டியிலிருந்து சவாரி செய்கிறது, புல்லிருந்து தின்ற பழம் இங்கே போட்டு காட்டாங்க. நான் இன்றைக்கி பொதுச்சாளர் உங்களுக்கு ஒரு சவாலை நான் விடுறேன். நீங்கள் தோட்டு போன ஒரு அரசியல்வாதி சரிதானே வந்து. ஆனால் நீங்கள் சட்டத்தில் மேதை. இன்றைக்கி ஜனாதிபதி சட்டத்தை நீ புத்திசாலி, எங்களுக்கு வேண்டிய ஒருவர் நீங்கள். அதை நான் ஏதாவது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மக்கள் உங்களுக்கு முன்னால் வரணும், உங்களுக்கு பின்னால் வரணுமாக இருந்தால் முதல் இந்த களை எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க. முதலாவது அவங்க செஞ்ச பிள்ளைகளை திருத்துங்க. முதல் திருத்தி இளைஞர் சமுதாயத்தை கொண்டு வாங்க. இந்த தேசத்துக்காக நிற்கிற பொடிகள் எவ்வளோ இருக்காங்க இன்றைக்கி கண்டுபிடிங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு போய் காடு மேலாம் வந்து பொம்பளைலாம் வந்து போட்டிங்களே வந்து போட்டு தொத்து போனீங்கனால தான் நீங்கள் வந்து வெண்டீங்களா இல்லையே வந்து. நான் உங்களோட கோபத்தில் சொல்லிடுறேன், நீங்கள் இதை திருத்திக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இந்த கட்சி வந்து ஒரு தேசத்தால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவனால் கை காட்டப்பட்ட கட்சி இது. அதுக்கு அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நானும் இந்த கட்சியில் ஒரு ஆயுள் உறுப்பினராக வந்து சேர்ந்தேன். எனக்கு இந்த அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் என்ன அரசியலுக்கு வரணும்னு சொல்லி சொன்னது வந்து இன்றைக்கு இருக்க தவிசாளர். உங்களை மாதிரி ஆக்கள் வேணும், வந்தால் இந்த மக்களை இந்த லஞ்சங்கள் இதெல்லாம் ஒழிக்கப்படணும் என்று சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய குணம். நான் சரியான கண்டிப்பான ஆள் வந்து நான் இதில் வந்து அவருக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி வந்து. அப்போ என்னுடைய இதை கழிஞ்சு அப்போ அவருக்கு தெரியலையா வந்து தெரிஞ்சதானே வந்து நான் இந்த இதில் வந்தால் வந்து மக்களுக்கு நல்லது செய்வேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும் என்று சொன்னால் என்னுடைய தகப்பன் வந்து இலங்கை தமிழ் கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு உறுப்பினராக வந்து நாங்கள் நேசிச்சு நாங்கள் அதுக்காக நாங்கள் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி இந்த கட்சிக்காக வந்து தலைமைச் செயலர் கட்டத்துக்காக வந்து என்னுடைய காணியில் பில்டிங் கட்டி அதுக்குரிய நிகழ்வும் தேதிகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விசிட்டிங் கார்டும் அதுக்கு அடிக்கப்பட்டது வந்து அதுக்கு அந்த இதுவும் அடிக்கப்பட்டு தெரிஞ்சு அதுவும் தரப்பட்டது. இன்றைக்கி எல்லாமே இல்லாமல் போயிட்டு வந்து காரணங்கள் நிறைய பிரச்சனைகள் இதுகளால் வந்து சரி. வந்து சுமந்திரனை அவர் எம்ஏ அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். நான் நேரடியாகவே உங்களுக்கு சவாலை விடுறேன். நீங்கள் இந்த தமிழரசு கட்சியில் ஒரு தலைமை ஒரு சிறப்பு மிக்க ஒரு சக்தியான ஒரு தலைவராக நீங்கள் வரணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் கொழும்புக்குள்ளே போய் அங்கே ஒரு பேச்சும் வடகிழக்கில் வந்து இன்னொரு பேசுகிற மாதிரி நிறுத்துதுங்க. முதலாவது அதை தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் புத்திசாலி எங்களுக்கு தெரியும். நீங்கள் மேதினத்தில் என்னத்தை நீங்கள் சொன்னீங்கள் வந்து தட்டி சொன்னியல் வந்து எங்கள் கட்சி ஊழலில்லா கட்சி, அப்படி ஊழல் செய்வர்கள் யாராக இருந்தால் அவரை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்களோ. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன ஆணியை பிடுங்குறீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன் வந்து. நான் உங்களுக்கு இப்போ இதாக ஓப்பனாக தான் சொல்கிறோம் வந்து. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்த இடம் அப்படியான இடம். நீங்கள் தவறு செய்கிறீங்கள், இந்த தவறுகள் மன்னிக்கப்படணும், இந்த மக்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சால் உங்களோட சட்ட வல்லமையை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்தி இந்த முள்ளிவாய்க்கால் நிலவில் வந்து ஒரு நிலவாளத்தை கட்டி
சட்டத்தை இப்படி செய்ய முடியும். சட்டத்தில் இடம் இருக்கு. நான் படிக்கல, அந்த அறிவு இல்லை, ஆனால் அது இடம் இருக்குது. அப்படி செஞ்சு இங்கே செய்யுங்க, இந்த மக்கள் உங்களுக்கு பின்னால் வருவாங்க. கண்டிப்பாக நாங்களே இறங்கி வேலை செய்வோம். உங்களால் முடியுமா? செஞ்சு காட்டுங்க வந்து. அப்படி செஞ்சால் நீங்கள் இந்த மக்களுக்கு ஒரு தலைவராக இங்கே இருக்கிறதுக்கு தகுதியானவர். அதை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து போய் மேதனத்து கொடுத்த ஒரு வார்த்தை கட்டி போட்டு 2 நாளுக்கு முன்பு போய் வந்து மட்டக்களப்பில் போய் திறனைக்கும் சரியா எனக்கு விலங்கல். நீங்கள் என்ன அரசியல் செய்கிறீங்க எனக்கு விலங்கல்ல பொதுச்செயலாளர் அவர்களே. ஆனால் சிவிகே ஐயா மேலே போற்ற வேண்டிய மனுஷன், நல்ல அறிவான மனிதர். நான் அவரை முகமல் சந்திக்கும் போது அந்த அறிவல் ஆற்று நிமித்தமாக தான் அவர் அழைக்கப்பட்டார். அவரை நாம் வரவேற்றிருந்தாங்க. அவரை எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க 40 வருஷங்களுக்கு. ஸோ நீங்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் இந்த தமிழிசை கட்சியோட தலைவரையா நீங்கள், நான் ஆதாரங்களை கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மாற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் நிதி மோசடி, மக்களுடைய பணம். நான் அதில் முன்னுக்கு வச்ச காலை பின்வாங்க மாட்டேன். அப்படி நான் பின்வாங்குவனாக இருந்தால் மக்களுடைய முதலாவது துரோகி ஏற்படத்தில் நான் இடம்பெறுவேன். அதுக்கு நான் இடம் அளிக்க மாட்டேன். குற்றம் யார் செஞ்சாலும் தண்டிக்கப்படணும். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். நான் இந்த அமைப்பில் ஒரு பிள்ளை விட்டனாக இருந்தால் அடுத்த நிமிஷம் நான் இந்த அமைப்பிலிருந்து நான் பதவி விலகுவேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என்றால் இந்த அமைப்பு மக்கள் உறுதியது. நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். பயணம் செஞ்சு வந்த காரணம் வந்து உங்களுக்காகத்தான். ஏன்னா மோசடி செய்யப்பட்ட பணம் என்னுடைய பணம் இல்லை, உங்களுடைய பணம். இவர் என்னோட வரும்போது இருந்த சாதாரண ஒரு இடத்துல இருந்தவர். இவருடைய சொத்து மதிப்பு எல்லாமே வந்து குற்றவியல் இதுக்கு பாடப்படுத்தியிருக்கேன். இனி முன் வச்ச காலை பின்வைக்க முடியாது. இதில் வந்து நானும் போய் சொல்ல முடியாது, அவரும் போய் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் சாதாரண போலீஸில் போய் நீங்கள் முறைப்பாடு செஞ்சால் அங்கே சில அதிகாரிகள், எல்லாரையும் நான் சொல்ல விரும்பவில்லை, சில அதிகாரிகள் மேசைக்குகளால் கையை விடுவார்கள். ஸோ அங்கே நீதி வந்து நிலைக்காது. ஆனால் குற்றவியல், நிதி குற்றவியல் இது வந்து நேரடி ஜனாதிபதி அவர்களுடைய தலைமைக்கு தான் இருக்குது. அங்கே அப்படியான தவறுகள் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாக இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த குற்றவியலுக்கு அமைச்சரோட நேரடி தொடர்போட கதைச்சி இதில் எந்த தலைவர்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்காக நான் என்னுடைய நேரங்களை ஒதுக்கி நான் செஞ்சுக்கணும் எல்லாத்தையும் வந்து. ஏன்னு சொன்னால் குற்றம் யார் செஞ்சாலும் குற்றமே வந்து தண்டிக்கப்படவும். இவர் வந்து இருந்த இடத்த பாருங்க வந்து 2009க்கு பிறகு யார் யார் மினிஸ்டர்ஸ் மேலோட இருக்கிறன்னு பாருங்க வந்து. எல்லாம் பெரிய பெரிய தலைவரோட இவர் இருக்கிறார் வந்து. சரியா? இதெல்லாம் வந்து 2009க்கு பிறகு யாருக்கு இவர் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க வந்து. சரிதானே வந்து. இப்போ உங்களுக்கு விளங்கும் வந்து அதில் போரில் வந்து மக்களாக மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கூட்டுறவில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க வந்து. அதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னோட பேசுங்க வந்து. உங்களோட அவ்வளோ பணத்துக்கும் நான் உத்தரவாதம். நாங்கள் மீடியாவிலே சொல்கிறோம் வந்து, உங்களோட பணத்துக்கு நான் உத்தரவாதம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஆதாரத்தோடு வந்தால் உங்களோட பணம் அவ்வளோவும் உங்களோட கைக்கு திரும்பி வரும். இன்றைக்கு கூட நாங்கள் மாங்குளத்தில் ஒரு குழுக்கு காசு கொடுத்துருக்கோம். ஆதாரத்தோடு வந்தாங்க வந்து கொடுத்துருக்கோம். மீதி குழுக்கள் எல்லாமே திருப்பி இயங்குன்னு சொல்லி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க வந்து. ஆனால் இங்கே தவிசாளருக்குள்ள இருந்த குழுக்கள் மட்டும்தான் அவர் எல்லாரையும் கொண்டு போய் திசை திருப்பி வச்சுக்க தன்னுடைய அரசியல் பணத்துக்காக வந்து. மக்களை நீங்கள் உசாரமோ இதில் வந்து யார் எங்கே இருக்கும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க வந்து. ஆனால் பிபி ஃபவுண்டேஷன் இயங்கும், சீரமைக்கப்படும். பிபி ஃபவுண்டேஷனுக்குரிய எல்லாருமே வெகு சீக்கிரமாக இதே ஊடகத்தில் வித்தின் 7 டேஸுக்குள்ளே அந்த நிர்வாகம் தெரிவு செய்யப்படும். நானும் அந்த தெரிவு செய்யப்பட உறுப்பினரோடு நான் இங்கே வருவேன். இதே இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இதையும் நான் அடையாளப்படுத்தணும். யார் இந்த பிபி ஃபவுண்டேஷனுடைய பொறுப்பாக இருக்கிறார்கள். இங்கே யாருமே வந்து மேனேஜரோ இதோ அந்த தகவலை நான் செய்ய மாட்டேன்.
எல்லாருமே மக்கள் சேவனாக தான் இருக்கிற பெறாக்கள். அவையில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அதை தவிர்த்து கொண்டு வேறு யாராவது பிபி ஃபவுண்டேஷன் சொல்லி காசுகள் கேட்டாலோ எது சொன்னாலோ அதுக்கு நான் பொறுப்பல்ல. நான் குற்றவியலுக்கு கொடுத்தா பிறகு நீங்கள் என்கிட்ட இல்லை நாங்கள் காசு அப்படி இருக்குது இப்படி சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு வர மாட்டேன். முடிஞ்சால் இந்த நியூஸை எல்லா குழுக்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ, உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கோ. நான் இங்கே நிற்கிறேன், தொடர்பு கொண்டு பதிவு போடுங்கோ. ஏன்னா சில நேரத்தில் நான் கோள்களை ஆட்சி பண்ண மாட்டேன். நீங்கள் யாருன்றது எந்த குழுன்றது பேரை போட்டு இது பண்ணுங்கோ. அந்த பேரை நான் என்னுடைய குழுக்கள் ஃபைலில் பார்ப்பேன். உங்களோட பேர் சரியாக இருக்குதா, உங்களோட ஃபோன் நம்பர் சரியாக இருக்கான்னு பார்ப்பேன். சில நம்பர்கள் மாறலாம். உங்களோட பேர்கள் சரியாக இதாக இருந்தால் நான் உங்களை தொடர்பு கொள்வேன். ஏன்னா எனக்கு நீங்கள் யாருன்றதை உறுதிப்படுத்தணும். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொருத்தரோட பேரும் என்கிட்ட இருக்குது. ஏன்னு சொன்னால் தவிசாளர் அன்றைக்கு போட்ட கடைசியாக போட்ட போன கிழமை மீட்டிங்கில் நிறைய சனங்கள் இருக்கணும். அதுக்கு அவ்வளோ பேரும் விபி ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினர்கள் அல்ல. சரிதானே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. நான் அதையும் போல சில நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை எடுத்து அதில் எல்லாரோட பேர் விவரங்கள் எடுக்க சொல்லி அந்த பேர் விவரங்கள் என்னுடைய அமைப்பில் இருக்க பேரோட மெச்சாதான்னு நான் பார்ப்பேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இன்னும் என்ன நான் விட மாட்டேன், மக்களுக்காக இறங்கி நிற்கிறேன், விட மாட்டேன். நன்றி, வணக்கம். இந்த அமர ஊர்தி என்னுடைய தனிப்பட்ட சொந்த நிதியில் உருவாக்கப்பட்டதான் இந்த அமர ஊர்தி சேவை. அவர் அந்த ஒரு வீடியோவில் கொடுத்துக்கிறது இவர் பில்டிங்கை கட்டி வானத்தை வாங்கி விட்டால் மட்டும் போதாது, அதுக்கு டீசல் செலவு, டிரைவர் செலவு, அப்பட்டமான போய் டிரைவர் கொடுத்த சம்பளத்துக்குரிய சேலரி சீட் என்கிட்ட இருக்குது, டீசலுக்கு கொடுத்த ரெசீட் என்கிட்ட கிடக்குது. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து போனது ஏறிவர் இந்த வார்த்தை பிரயங்களை இதில் யூஸ் பண்ணணும் தான் தப்பிக்கொண்டதுக்காக இந்த அமர்வுறுதி நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் அந்த தொலைபேசி இலக்கம் இவருடைய தொலைபேசி இலக்கம். இவருக்கு கோள்கள் போகும்போது இவர் அதை என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியலை, எந்த இதுகள் எங்களுக்கு வரையில. அதனால தான் அந்த சேவை தடப்பட்டு நின்றது. அதுக்கு காரணம் அவர் தான். அவர் கேட்குறாரு ஏன் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கு, அவர் செய்யலாம் தானே சொல்லி ஆனால் நம்பர் அவருடைய நம்பர். உடனடியாக நான் அதை தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் அந்த இப்போ முதல் இருந்த விபி ஃபவுண்டேஷனுடைய அமர்வுடைய வானத்துடைய படத்தையும் சீரமைக்கப்பட்ட அமர்வுடைய வான படத்தையும் உங்களுக்கு நான் போடலாம், நீங்கள் பார்க்கலாம். அதில் புது இலக்கம் போடப்பட்டிருக்குது. அதுக்கென்று சொல்லி தனியாக ஒரு நிர்வாகம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த சேவை 24 மணித்தாலும் சேவையில் இருக்குது. இன்றைக்கி நான் அன்றைக்கி நான் சொன்னது இவர் என்ன சொல்லப்படுறதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை நான் விட்டு அன்றைக்கி அவர் என்ன செய்கிறேன்னு சொல்லியிருந்து அவர் சொன்னதுக்காக தான் அது நிறுத்தப்பட்டது. காரணம் அது நீங்கள் கேட்டது அமர்வுறுதி சேவை சம்மந்தமாக இன்றைக்கும் அந்த அமர்வுறுதி சேவை அந்த மாஞ்சோலையில் இன்றைக்கும் அப்படி தான் நிற்கிது. சீரமைக்கப்பட்டு எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் செஞ்சு விட்டுருக்கோம். மக்களுக்கு அந்த விஷயம் போகணும்னு சொல்லி ஒரு லவுட் ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ராவாக பூட்டி அதில் அந்த மரண வீட்டு அந்த மியூசிக்ஸ் செட் பண்ணப்பட்டு எல்லாம் யாருக்கா செஞ்சாங்க மக்களுக்காக எல்லாம் செய்யப்பட்டு போன வருஷம் மட்டும் 6 லட்சம் ரூபா நான் அதில் போட்டு எல்லாம் சீரமைக்கப்பட்டு செஞ்சு போட்டு அதுக்குரிய பில்லுகள் எல்லாமே ஆஃபீஸில் இருக்குது. ரைட், இது இருக்குது. அடுத்தது இந்த சிறுவர் சேமிப்பு, அதுக்கு காரணம் அவர் தான். அவர் எனக்கு ஒரு இதை சொல்கிறார், இவர் வருமானம் வர இல்லை, இதை நிறுத்திட்டார் என்று அவர் சொல்கிறார். எனக்கு வருமானம் வருதா இல்லைன்றது எனக்குத்தான் தெரியும். ஏன்னு சொன்னால் அவருக்கு கம்பெனியில் எவ்வளோ வருமானங்கள் வருது, எவ்வளோ போகுது அவருக்கு தெரியாது. அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. சரிதானே அந்த சிறுவர் சேமிப்புடைய திட்டம் 1000 மாணவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தில் நான் கொண்டு வந்தது அதையும் சொல்லுவாங்க, நாளைக்கு மோசடி சொல்லுவாங்க. அது திட்டம் மக்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கோ. வறிய கோட்டுக்குள்ள மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அந்த சிறுவர் சேமிப்பு திட்டம். தாய் தகப்பனுக்கும் அதில் பங்கிருக்கோன்றதாக நான் எப்பயுமே நான் முன்னுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானே, என்ற மக்களை பிச்சைக்காரராக்க விரும்ப எனக்கு விருப்பம் இல்லை. பிள்ளைகளுடைய சேமிப்பில் தாய் தகப்பனுக்கும் பங்கு இருக்கணுன்றதுக்காக அவர் ஊக்கம் செலுத்தணுன்றதுக்காக நான் அவரோட பிள்ளையோட பேரில் அக்கௌண்ட்டை திறந்து தாய் தகப்பன் கண்டிப்பாக 200 ரூபா குறைஞ்சபட்சம் 200 ரூபா வைப்பு செஞ்சு அந்த ரிசீட்டை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு 500 ரூபா நான் தருவேன் ஒரு மாதம். இதுதான் அவருடைய திட்டம். இந்த திட்டம் நல்லா போய் கொண்டது, வெற்றிகரமாக போய் கொண்டது.
இன்றைக்கு நீங்கள் வேணும்னு சொன்னால் போய் பிஎஸ்சியில் போய்களுங்க. பிபி ஃபவுண்டேஷன் அமைப்பினால் எத்தனை மாணவர்கள் வங்கி புத்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழுக்களுக்குள்ளான் இருக்கணும். இந்த குழுக்களை யார் கைப்பற்றி வச்சிருக்கிறது இந்த தவிசாளர். அப்போ இந்த பரிசீட் எங்கே இது வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. எனக்கு வந்தால் தானேப்பா நான் காசை போட முடியும். நான் ஆஃபீஸை திறந்து வச்சிருக்கேன். ஒரு பிள்ளையை 4 மாதமாக வேலைக்கு வச்சுருந்தேன். அதுக்கு தடை பண்ணுறியல் என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களோட குறுகிய நோக்கம் என்ன? அவள் யார் இதில் குற்றவாளி? இப்போ நான் உங்களுக்கு காசு தரணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இதை செய்யுங்கோ, நான் உங்களுக்கு காசு தான் சொன்னால் முதல் யார் செய்யணும்? நீங்கள் மக்களாகி நீங்கள் தானே செய்யணும். யார்கிட்ட பிள்ளைகள் என்ற பிள்ளைகளா? உங்களோட பிள்ளைகள். உங்களுக்கு அக்கறை வேணும். இந்த பிள்ளைகளுடைய சொன்னான், இந்த பிள்ளை 18 வயசு வரும்போது எத்தனை லட்சம் ரூபா காசு இந்த பிள்ளைக்கு அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லி உங்களோட ஒவ்வொரு புத்தகம் கொடுக்க நிகழ்வு நான் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கேன். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம், இந்த அரசாங்கமே செய்யாத விஷயத்தை நான் உங்களுக்கு செஞ்சேன். அப்படிப்பட்ட நான் உங்களோட படத்தை நான் களவெடுப்பேன். உங்களோட திட்டத்தை நான் நிறுத்துவேனா? சிந்திங்க மக்களே. யாருங்க பிளவிட்டது? அவர் குழுக்களை கொண்டு போயிட்டு குழுக்கள் மத்தியில் இவர் இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்னால் அதுதான் எடுபடும். ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் பிழை நான், குற்றவாளி நான். ஏன்னு சொன்னால் அவர் சொன்னால் எல்லாம் சரி, அவர் சொன்னால் எல்லாம் சரி, அது என்னுடைய வார்த்தை நான் சொல்லி வளர்த்து நான் இல்லை. நீங்களும் அதை நம்பிட்டீங்க. இதோட நீங்கள் எல்லாரும் உஷாராக இருங்க. அந்த சிரசு அமைப்புக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். நாளைக்கு கூட நீங்கள் டிப்போசிட் சிரசில் கொண்டு வரீங்களோ நான் ரெடி. நீங்கள் ரெடி. அதுக்கு இது உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம். அந்த பணம் எதுக்கு செலவழிக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தா தானே அந்த பணத்தை தாய் தப்பன் எடுக்க முடியாது, நான் கூட கை வைக்க முடியாது. அந்த பிள்ளை 18 வயசு வந்த பிறகு முதலாவது ரீசன் எனக்கு சொல்லணும். கேம்பஸுக்கு போகிறதா இருந்தால் அந்த பணத்தை பாதிக்கலாம், இல்லை மேற்படிப்புக்காக ஏதாவது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட கல்யாண வாழ்க்கை திருமணம் ஈடுபட சொன்னால் இந்த 3 விஷயத்துக்கு இந்த பணத்தை நீங்கள் பாதிக்கலாம் சொல்லி நான் ஒரு மீட்டிங்கும் சொல்லிக்கிறேன். நான் போய் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லலாம், என்ன இவர் இன்றைக்கு இப்படியாக கேட்குது, போய் பழைய வீடியோ தட்டி பாருங்க நான் சொல்லியிருக்கேன்.